வணக்கம் உறவுகளே. இன்னைக்கு அம்பேத்கர் பிறந்த நாள். ஆனால் இன்றைய பதிவு அவரை பற்றி இல்லை. அவரையும் அவருடைய சிந்தனைகளையும் நான் மதிக்கிறதுனால அதை விட முக்கியமான ஒரு விஷயத்தை தான் இன்றைக்கு கவிதையாக பதிவிடுறேன். ஆனால் அம்பேத்கர் பிறந்த நாளுக்கு அவருடைய சிந்தனையையும் தமிழ் புத்தாண்டுக்கு புரட்சி கவியின் சிந்தனையும் குறும்பதிவாக போட்டிருக்கிறேன், மறக்காமல் பாருங்கள். இன்றைய கவிதைக்கு போகலாம். ஓட்டுப்போடும் உறவுகளே, ஒரு நிமிடம் சிந்திப்போம். ஓட்டுப்போட நாம் கொள்ளும் காரணங்கள் ஆராய்வோம். 1000 2000 ஏலமதை போட்டுவிட்டு 5000 யார் தருவார் அவருக்கு விழும் அறியா ஓட்டு. ஓய்வூதியம் தந்துவிட்டால் ஒரு ஓட்டு சிதறாது. எதை பற்றியும் பேச வேண்டாம், அரசு ஊழியர் தபால் ஓட்டு. கட்சி கைமாறியாச்சு, சின்னம் பலமாறியாச்சு. ஆனாலும் என்ன, கையில் குத்தின பச்சை போல பல காலம் ஒரே சின்னம் விழும் முதியோர் ஓட்டு. அந்த போதகர் சொன்னார், இந்த சாமியார் சொன்னார், ஊர் தலைவர் சொன்னார், உயிர் கணவர் சொன்னார். சொன்னது சொன்னபடி விழும் மந்தை ஓட்டு. பொருளாதாரம் தெரியாது, களப்பணியும் புரியாது, வரலாறு அறியாது, ஐயோ அரசியலே தெரியாது. வெள்ளித்திரை வெளிச்சம் நம்பி விசிலடித்து விழும் ரசிகர் ஓட்டு. தம்பி வட்டம், மாமா மாவட்டம், பதவி தந்த புண்ணியத்திற்கு பரிகாரமாய் விழும் குடும்ப ஓட்டு. பாலின் மேல் சத்தியம், பிள்ளை மேல் சத்தியம், சூடமடித்து சத்தியம், கொஞ்சம் தண்ணியடித்து சத்தியம். குபேரனுக்கு கொடுத்த வாக்கை காக்க அப்பாவியாய் விழும் குசேலர் ஓட்டு. அமைப்பு சரியில்லை, அரசியல் சாக்கடை, யாரும் நேர்மையில்லை, நீதியே இங்கில்லை. குறைபேசி தேசம் மறந்த மெத்த படித்தவர்களின் நோட்டா ஓட்டு. ராமன் ஆண்டால் என்ன, ராவணன் ஆண்டால் என்ன, உழைத்தால்தான் சோரியா, என் ஓட்டு ஒரு குறையா, விரக்தியில் வீணாகும் போடாத ஓட்டு. என் மதம் ஓங்கட்டும், என் குலம் வாழட்டும், வேற்றுமையில் ஒற்றுமை எனும் வேர் மறந்து மனிதம் மறந்து விழும் சில பேர் ஓட்டு. மேடை பேச்சு, வீரப்பேச்சு, ஊர் பேச்சு, ஊடகப் பேச்சு எல்லாம் கேட்டு தெளிந்து பொத்தானில் கை வைக்கும் போது சகலமும் மறந்து அதிகம் காதில் விழுந்த கட்சிக்கு விழும் அதிர்ஷ்ட ஓட்டு. உறவே, ஒரு நிமிடம். பங்குச்சந்தை, பணவீக்கம், அந்நிய செலாவணி, அயல்நாட்டு கொள்கை, அண்டை நாட்டு உறவு, விவசாய கொள்கை, பொருளாதார கோட்பாடு, அரசியலமைப்பு அடிப்படை, சமூக நீதி கட்டமைப்பு எல்லாம் நாம் அறிந்தால் நலமாகலாம், இல்லை அறியாமலும் போகலாம். ஆனால் நம் நிலை மறக்கலாமா? நம் அடி அரிக்கப்படுவதை அறியாமல் நம் பிடியில் வைக்கப்படும் ஒற்றை பலனுக்கு ஓட்டு போடலாமா? ஒரு ஓட்டுக்கு ஒரு பலன் போதுமா? ஒன்றுக்கு ஒன்றுதானா? ஓ, என் ஜனம் அறியாமையால் சங்காரமாகிறார்களே, ஒரு தீர்க்கதரிசி புலம்பினான். இதோ நம் சுயநலத்தால் நாம் சூறையாடப்படலாமா? சிந்திப்போம் உறவுகளே, சிந்திப்போம். நாட்டின் வளம் முக்கியம், வரலாறு முக்கியம். நம் வாழ்வாதாரம் முக்கியம், வன்முறையற்ற வாழ்வு முக்கியம். நம் வாக்கு அதிலும் முக்கியம். ஒற்றை வாக்குதான், ஆனால் பல்நோக்கில் சிந்திப்போம், பதறாமல் வாக்களிப்போம். நன்றி. என்னங்க, நாம் இப்படி இல்லாமல் இருக்கலாம், ஆனால் நமக்கு தெரிஞ்ச சில பேர் இப்படி இருக்கலாம். அவங்களுக்கு இதை ஒரு விழிப்புணர்வு பதிவாக கொண்டு சேர்ப்போம். போன வார கவிதையில் பொருள் சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லைன்னு எனக்கு தோணுச்சு. ஆனால் இந்த வார கவிதையில் மந்தை ஓட்டு, மந்தை ஓட்டு அப்படிங்கிறது மந்தை மனப்பான்மை அப்படின்னு சொல்லுவோம், ஹேர்ட் மென்டாலிட்டி. அதாவது சுயமாக சிந்திக்காமல் ஒரு கூட்டம் எதை செய்தோ அதையே செய்கிறதுக்கு பேர் தான் ஹேர்ட் மென்டாலிட்டின்னு சொல்லுவோம். அப்படி போடுற ஓட்டுக்கு பேர் தான் மந்தை ஓட்டு. நன்றி.